உலக இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் வல்லமை ஜெப ஊழியம் புதுக்கோட்டை சகோதரர் ஆர்கே மணி. இன்றைய தினத்திலும் நமது ஊழியத்தில் தேவாதி தேவன் செய்த அற்புதத்தை ஒரு சகோதரி சாட்சியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். எனவே இந்த வார்த்தையை, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ பிரச்சனையிலோ நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் நமது விருப்பாச்சி கிராமத்தை சார்ந்த முருகேஸ்வரி அவர்கள். நாங்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆரம்பத்தில் நாங்கள் அவர்களை சந்திக்கும் போது ஒரு மிகுந்த கஷ்டத்தோடு, ஆவிக்குரிய போராட்டத்தோடு அவர்களை ஒரு 4 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் சந்தித்தோம். அங்கு செல்லும்போது தேவன் எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். அதை சொல்லி அவர்களுக்கு ஜெபித்தோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு இருந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்தார். பின்பு அந்த பிள்ளைக்கு உண்டான திருமண காரியங்களை நேர்த்தியாக சந்தித்தார். பின்பு சகோதரிக்கு ஒரு வியாதி ஏற்பட்டுவிட்டது. அந்த வியாதியின் நிமித்தம் அநேக கவலை, இனி நாம் பிழைப்போமா என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த போது தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி அதிலிருந்தும் அற்புதமான ஒரு சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு அவர்கள் நீண்ட வருடங்களாக ஒரு இடத்தை வாங்கி அதில் ஒரு வீட்டை கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் வசித்து கொண்டு வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதில் நம்ம வீடு கட்டுவோங்கிற நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லை. இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த வீட்டையும் கட்ட தேவன் உதவி செய்தார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்கள் கேட்டால், இதெல்லாம் அவங்க நம்பினது கிடையாது. தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தடைபடாமல் இம்மட்டும் அவர்களை தேவன் நடத்தி வருகிறார். ஸோ இன்றைக்கு அவர்கள் உங்களிடத்தில் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். நீங்களும் அதை கேளுங்கள். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவனின் நாமம் மகிமைப்படுத்துவதற்காகவே தேவனின் நாமத்துக்கு சோத்திரம். நான் விருப்பாச்சி பட்டணத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. நாங்கள் ஜீசஸ் அறியாத குடும்பத்திலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு ஜீசஸ்னால் ஆறுன்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்போ எங்கள் குடும்பத்தில் என் பொண்ணுக்கு அசுத்த ஆவியினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு எங்கே போகிறது என்னங்கிறது, அசுத்த ஆவி அவங்களுக்கு இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்துட்டுருக்கிறப்போ ஒரு தடவை மணி பாஸ்டர் வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என் பொண்ணை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள அந்த மாதிரி புதுக்கோட்டை கிராமத்துக்கு கூட்டியாங்க. நான் பார்க்குறேன் அவங்கள அப்படின்னு சொல்லுவோம். சரி, என்னமோ வர சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் பார்க்குறப்போ அந்த என் பொண்ணுக்கிட்டேருந்து அசுத்த ஆவி ஒன்று வெளியேறதை நான் பார்த்தேன். கூடவே இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு, எங்கள் பக்கத்து வீட்டில், எங்கள் எழுத்த வீட்டில் நிறைய பேருக்கு அசுத்த ஆவி தாக்குனதை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அங்கே கூட்டிகிட்டு போய் நிறைய பேர்த்துக்கு சுகம் உண்டாக்குனேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு தலைவலி உண்டாயிடுச்சு. தலைவலி உண்டானப்போ என்னப்போ இப்படி தலைவலிக்குது, ஒன் சைடாகவே தலைவலிக்குது அப்படின்னு நான் ஒரு கண் டாக்டர்கிட்ட போனேன். கண் பார்வை லேசம் மங்க ஆரம்பிச்சுது. ஒரு கண் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அந்த டாக்டர் ஏதோ நரம்பு கோளாறாக இருக்குப்பா, நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். எடுத்துக்கொண்டு டாக்டர்கிட்ட காமிக்கும்போது, உங்களுக்கு ஒரு சைடு தலைவலி இருக்கிறதுனால தலையில் ஒரு சைடாக கட்டி இருக்குது உங்கள் மூளையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து எங்கள் வீட்டில் சாப்பிடல, தூங்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக எல்லா பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர்கிட்ட போய், அந்த மாதிரி மூளை நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே பெரிய டாக்டர், அந்த மூளை சம்மந்தமாக பார்க்குற டாக்டர்கிட்ட போய் பார்க்குறப்ப, மூளையில் கட்டி இருக்குதுமா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 6-7 லட்ச ரூபா செலவாகும், ஒரு 5-6 நாள் பெட்டில் இருக்கணும், ஐசியூவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி, எங்களால் அவ்வளோ காசு பெரட்ட முடியாது, நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா ஒரு நட்டாத்தில் எங்களை விட்ட மாதிரிக்கு ரொம்ப நாளாக ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். என் குழந்தைங்களும் சரி, நானும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்படி நமக்கு வந்துருச்சு, இதிலேருந்து எப்படி நம்ம மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ, அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் செவம் பண்ணுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் தெரிஞ்ச பக்கம் ஆளுக்கு மூளைக்கு நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்.
ஜெபம் பண்ண ஆரம்பித்து இவ்வளவு காசுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு புலம்பி தவிச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி பார்க்குறாங்க, மூளை சம்மந்தமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, ஆண்டவரை சொல்கிறாரு, நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் அங்கே ஒரு 2 மாதம் தங்கியிருந்தோம். 2 மாதம் தங்கியிருந்து அந்த டாக்டரெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு பிரெயினில் கட்டி இருக்குது, மூக்கு வழியாக டியூப் வச்சு தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் என் பையனோட 2 பேரும் அந்த ஆஸ்பத்திரியில் 20 நாள் தங்கியிருந்ததில் அங்கே சில குழந்தைங்களுக்கு நிறைய பேர் எனக்கு மட்டும்தான் அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி நான் நினச்சி ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே போனால் ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க பூராமே தலையில் கட்டி, குழந்தைங்களுக்கு ஒரு வாய் பேச முடியாத குழந்தைங்க, கீழே மாடியிலிருந்து கீழே விழுந்த குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. ஐயோ இப்படியெல்லாம் வந்துருச்சே குழந்தைங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா முகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு வந்திருக்கிறத விட அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைங்கள பார்த்து அந்த தாயோட முகங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் என்னோட இயேசுநாதரை கும்பிட்டு அந்த குழந்தைக்கு தலையில் கை வச்சு, ஏசுவே அப்பா இவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, இவங்களுக்கு சீக்கிரம் நல்லா போயிடணும், இவங்களுக்கு சீக்கிரம் டாக்டர் வந்து பார்த்து இவங்களுக்கு தேவையான முதலுதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்டதை கர்த்தர் கேட்டு அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போனாங்க. ஆனால் என்னை மட்டும் ஆண்டவர் 2 மாதம் வச்சுருந்தாரு ஆஸ்பத்திரியில். நான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஆண்டவர் செஞ்சாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரிக்கு நான் செஞ்சுட்டு இருந்தேன். 2 மாதத்துக்கு அப்புறம் என்னையும் டாக்டர் பார்த்துட்டு, சரிம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன்னு சொன்னாங்க. நான் விடிய ஜெபம் பண்ணி, விடிஞ்சு ஜெபம் பண்ணி, எந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணி, எந்நேரமும் ஜெபத்தில் தான் இருப்பேன். மோகன் சி லாசரஸ் அண்ணன் பேசுகிறதையும் கேட்டு ரொம்ப அவர் பேசுகிறதவே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் ஜெபம் பண்ணுறதும் கேட்டுகிட்டே இருப்பேன். அதை தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை ஆஸ்பத்திரியில். அப்படி கேட்டுகிட்டே இருந்தப்போ எனக்கு ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூவில் கொண்டு வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூவில் 1 நாள் 2 நாள் வச்சுருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. ஆனால் என்னை 8 நாளும் ஐசியூவிலே வச்சுருந்தாங்க. வச்சிருந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக என்னை வச்சுருந்து அந்த ஐசியூவில் நான் கண்ட காட்சிங்கள்லாம் ரொம்ப கோரமான காட்சிங்க. ஐசியூவில் அடிபட்டது மிதிப்பட்டது நிறைய ஆக்சிடென்ட் கேஸுகள் வந்து என் பக்கத்து வீட்டிலேயே எல்லா பேரும் வந்து செத்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை மட்டும் உயிர்ப்பிச்சு என்னை மட்டும் காப்பாற்றி என்னை 8 நாள் ஐசியூவில் வச்சுருந்து என்னை காப்பாற்றி நார்மல் வார்டுக்கு மாற்றினதுமே என்னைக்கு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து சொல்கிற சாட்சியெல்லாம் என்னோட சாட்சிகள் கிடையாது. ஆண்டவனின் நாமம் மகிமைப்படுவது ஒன்றுக்காகவே. ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லோரும் இந்த சாட்சியை அற்புதமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை மாற்றுகிற தேவன், வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். இந்த சாட்சியை நீங்கள் கேட்குறப்ப அவங்க கண்ணீரோடு அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. ஏன்னா ஒரு அலையில் வீட்டு வேலை நடைபெற்றுட்டு இருக்குது, இன்னொரு பக்கத்தில் பொருளாதார பிரச்சனை. அவங்களுக்கு சின்ன தலைவலின்னு செக் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே டாக்டர் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் செய்ய 6 லட்ச ரூபா செலவாகும், அதுக்கு கம்மியாக அதை சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் புதுக்கோட்டைக்கு அவங்க ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிக்க வந்தபோது நாங்கள் அவர்களுக்காக எங்கள் சபையார் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கூடி அவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்தது நிமித்தம் தேவன் செய்த அற்புதம், அந்த 6 லட்ச ரூபாய்க்கு ஏதுவான அந்த ஆப்ரேஷனை வெறும் 50,000 ரூபாயிலே கோயம்புத்தூர் மருத்துவமனையில் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இதில் பெரிய சாட்சி என்னென்னா, அந்த சாட்சியிலே அவங்க சொல்லியிருப்பாங்க, அவர்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த 2 மாதம் மருத்துவமனையில் அந்த ஆப்ரேஷன் தாமதித்தது என்றால், அங்கே இருக்கிற அநேகர், அங்கே வருகிற வியாதியஸ்தர்கள் படுகிற கஷ்டத்தை சகோதரி அந்த இடத்துல பார்க்கிறார்கள். பார்க்கும்போது நம்மை போல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி என்பதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தனக்காக ஜெபிக்கிறதை விட அநேகருக்காக ஜெபிக்கிறார்கள். அடுத்து யூடியூப் மூலமாக தேவ செய்தியை தினந்தோறும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன சாட்சி, இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை, கர்த்தர் என் கூட இருந்தார், என் கூட பேசினார். இந்த வார்த்தை நீங்கள் குழப்பத்தோடு ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் நான் தோற்று போயிட்டேன்,
விழுந்து போயிட்டேன், என்னால் எதுவுமே சாதிக்க முடியலன்னு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்களா? உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தேவன் இந்த சகோதரிக்கு செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசுவோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஆமென்.